ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவையா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவையா துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவையா ரத்தம் ஜெயம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ரத்தத்தால் ஜெயம். இயேசுவையா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. ஸ்தோத்திர தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவையா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, பரிசுத்தரே, கிருபை நிறைந்தவரே, இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவரே, அநாதி தேவனே, எங்கள் அடைக்கலம், எங்கள் வெள்ளனானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையவுமையா உம் திருவாற்றையினார். உரைகின்ற பனி போல வெண்மையவுமையா உம் திருவாற்றையினார். மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருவீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருவீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா
மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. இந்த நாளிலே இந்த ஜெப வேளையை ஆசீர்வாதமாக்கி தர நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து கர்த்தர் கடந்த 4 மாதங்கள் கிருபையாய் காத்து வந்தார். இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க நமக்கு இன்னொரு விசை கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்ததற்காக நன்றி சொல்லி இந்த புதிய நாளின் ஆசீர்வாதத்திற்காக எல்லா தடைகளையும் நீங்கும்படி கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மளிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை அபிஷேகத்தை அவருடைய வார்த்தைகளை நம் நடுவிலே வைத்து நம்மை நடத்துவதற்கு தயவு செய்யும்படி நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஏவப்படுகிற யாராக நாம் செபிக்கலாம்.
ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, இந்த நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எங்கள் மேல் வைத்த தயவுகளை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலே எங்களை நடத்தும்படி தாழ்த்துகிறோம். எவருடைய அளவில்லாத பிரசன்னம் எங்களை சூழும்படி இரக்கம் பாராட்டும். இருக்கிற தடைகளை மாற்றும். எங்கள் ஆவிய ஆத்மா சரித்த பரிசுத்தப்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் கிருபைகளை வார்த்தைகளை தந்து நடத்த எங்களை தாழ்த்து படைக்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் இரக்கம் பாராட்டும். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்தீர், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீர். கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்தீர், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீர். நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்காய். நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்காய். கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்தீர், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீர். கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்தீர், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீர். நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்காய். நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்காய். கடந்து வந்த பாதைகளில் கடினங்கள் பல தாண்ட உதவி செய்தீர். கடந்து வந்த பாதைகளில் கடினங்கள் பல தாண்ட உதவி செய்தீர். கலங்கி நின்ற காலங்களில் கலக்கங்கள் நீக்கி மகிழ வைத்தீர். கலங்கி நின்ற காலங்களில் கலக்கங்கள் நீக்கி மகிழ வைத்தீர். நீரின்றி நான் இல்லையே, துணையின்றி நான் இல்லையே. நீரின்றி நான் இல்லையே, துணையின்றி நான் இல்லையே. நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்காய். நன்றி நன்றி ஐயா, நீ செய்த நன்மைகளுக்காய். கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்தீர், உள்ளங்கையில்
வைத்து உம் கூடாரமறையில் என்னை ஒளித்து வைத்து உம் உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்து எனக்கு எதிரா உருவான வாய்க்காதது கிருபையே எனக்கு எதிராய் எழும்பின நாவுகள் தகர்ந்ததும் கிருபையே எனக்கு எதிராய் உருவான ஆயுதங்கள் வாய்க்காததும் கிருபையே எனக்கு எதிராய் எழும்பின நாவுகள் கலந்ததும் கிருபையே தாயினும் மேலாகவே என்னை காத்தவரே தாந்தையும் மேலாகவே என்னை காத்தவரே தாயினும் மேலாகவே என்னை காத்தவரே தந்தையினும் மேலாகவே என்னை சுமந்தவரே நன்றி நன்றி ஐயா நீ செய்த நன்மைகளுக்கா நன்றி நன்றி ஐயா நீ செய்த நன்மைகளுக்கா கூடாரமறையில் என்னை ஒளித்து வைத்து உள்ளங்கையில் என்னை மறைந்து வைத்தீரும் கூடாரமறையில் என்னை ஒளித்து வைத்தீரும் உள்ளங்கையில் என்னை மறைந்து வைத்தீர் நன்றி நன்றி ஐயா நீ செய்த நன்மைகளுக்கா நன்றி நன்றி ஐயா நீ செய்த நன்மைகளுக்கா கூடாரமறையில் என்னை ஒளித்து வைத்து உள்ளங்கையில் என்னை மறைத்து வைத்தீர். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கடந்த நாட்கள் எல்லாம் அவருடைய நிழலிலே நாம் தங்கும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்த கிருபை பெரியது. நன்றியுள்ள இருதயம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளித்தவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. முடிவில்லாதவரே,
நல்முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை நாளும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே, இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே, இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆமென். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே, முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கோ என் கண்ணீருக்கோ பதிலை அளிப்பவரே, ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவே, ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர், ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். புகலிடமே மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே நற்களிப்பே, உம்மை நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன
இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவே. உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆமென். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மகா பரிசுத்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எங்களை தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அது அளவில்லாத கிருபையின்படியே உம்முடைய உடன் சுதந்திரராய் எங்களை ஏற்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதைக்கிறோம் 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 துதைக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ரிபதரன சந்தர கபா ரிபன ஹஸ்ஸதரன் தெரிபிலதரன பதர பலர ரிமன ஹஸ்ஸலதுன் தெரிபினதுர பலரபா ரிபபதர பலர நதரன ஹஸ்ஸதரன தர பலர ரிகதரன பதுரியந்தர பலரபா. உம்மை துதைக்கிறோம் 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 ஆண்டவரே. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா புகழ்ச்சியும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பதற்கு கர்த்தர் தந்த கிருபைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வருடத்திலே நாம் 4 மாதங்களை கடந்து வரவும், இந்த 5வது மாதத்திலே முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நிற்கவும் தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறாரே. ஓ ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் தேவ சமூகத்தை தேடி வந்தவர்கள் உண்டு, தேவனை தேடினவர்கள் உண்டு. ஆனாலும் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்து இதுவரை அவருடைய சமூகத்திலே நிற்க தேவன் தந்த கிருபை பெரியதாக இருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலும் நாம் இந்த மாதத்தை தொடருவதற்கு, இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு ஏற்ற வார்த்தையை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படி நாம் கூடி வந்திருக்கிற வேளையிலே நம்மோடு அவர் இடைபடுவாராக. வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம். ஒன்பதாவது சங்கீதத்திலே 18வது வசனத்தை போதும். கிருபையின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். வேலையிலே என்னுடைய பரிசுத்த வார்த்தைகளை என்னுடைய திரு சுத்தத்தை எங்களுக்குள் நிறைவேற்றும்படி எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து நம்மை நடத்தி வருகிறார். மகிமை அவருக்கே உண்டாவதாக. நம்ம வாசிக்கும்போது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதை நான் வாசித்த போது இதில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் வாசித்த போது சொல்லப்பட்டிருக்கிறது, for the needy shall not always be forgotten என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவை உள்ளவர்களை தேவன் மறப்பதில்லை. அல்லேலூயா. தேவை உள்ளவர்களை தேவன் மறப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலே நிறைய தேவைகள் உண்டு, நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளை உலகத்திலே வாழ்கிற நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவையில்லாத மனுஷர்கள் யாரும் இல்லை. சரீர பிரகாரமான தேவைகள் அநேகம், ஆத்மாவின் தேவைகள் அநேகம்.
ஸ்தோத்திரம். இப்போ இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அநேக வேளை அலைந்து திரிகிறவர்களும் உண்டு, தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிறவர்களும் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவைகள் அநேக வேலைகள் எப்படி ஏற்படுத்தப்படுகிறதுன்னா, தனக்குரியவைகளை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது, தன்னுடையதை மற்றவர்கள் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளும்போது, வஞ்சிக்கும்போது நம்முடைய தேவைகள் அதிகரிக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது தேவைகள், எதிர்பார்ப்புகள் நிறைய மனுஷனுக்கு உண்டு. அதற்காக காத்திருந்து இருதயத்திலே ஒரு சோர்வு. எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது, தேவன் நம்ம மறந்துட்டாரு, ஸ்தோத்திரம், இந்த காரியங்கள் இனி நடப்பதற்கு வாய்ப்பில்லை, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் போச்சு, இனி ஸ்தோத்திரம் என்னத்தை காத்திருந்து என்னத்தை பண்ண போகிறோன்னு சொல்லி நிறைய மனச்சோர்வுகளை நாம் சந்தித்திருந்தாலும், கர்த்தர் இந்த மாதத்தில் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவைகளை மனதிலே வைத்து தேவைகளுக்காக காத்திருக்கிறவர்களை தேவன் ஒரு நாளும் மறக்கிறவர் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. தாய்க்கு மேலாக நம்மை நேசித்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராய் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய காரியங்கள் வேதத்தில் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அப்போது நம்ம எதிர்பார்ப்புகளை ஸ்தோத்திரம், நம்முடைய தேவைகளை ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் நினைத்து நமக்கு பூர்த்தி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். செய்வாரா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் நிச்சயமாக இருக்கிறது. தேவையில்லாதவர்கள் யாருமே இல்லை. இப்போ இந்த தேவைகளை எல்லாம் அவர் கவனிக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் கவனித்து நமக்கு வேண்டியவைகளை அவர் தர விரும்புகிறார். நீங்கள் கவனிங்க. இப்போது ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றாக நான் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே 1 அதிகாரம் 53வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார். ஆமாம், வாசிங்க. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பசியாக இருக்கிற ஒருத்தரை அவர் என்ன பண்ணுறாரா, அந்த பசியை பூர்த்தி செய்வதற்கு நன்மைகளால் நிரப்புகிறாரா. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுடைய தேவை என்ன? பசிக்கு ஏற்ற ஆகாரம் அவர்களுக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆகாரத்தை, அந்த நன்மையை அவர் தருகிறாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறாரா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஸ்தோத்திரம். மலை பிரசங்கம் பண்ணி கீழே இறங்கி வந்தபோது ஸ்தோத்திரம் எல்லாரையும் அவர் பார்த்தபோது அந்த ஜனங்கள் மேலே ஒரு மனதுருகி, இந்த 3 நாட்கள் இங்கே காத்திருக்கிறாங்களே, இவங்க பசியோடு எப்படி நான் அனுப்புதுன்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பதற்கு அவர் மனதுருகினாராம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது
அவர் தம்மை தேடுகிறவர்களை பசியினாலே அவர் வருந்த விடார். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான் பசியினாலே வருந்துவ ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரியத்துக்கு வருகிறேன். நீங்கள் பாருங்கள், ஸோ இந்த பசியை நிவர்த்தி செய்வதற்கு, இந்த பசியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு, பசி என்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து அவருடைய நன்மையினாலே நம்மை நிரப்புவதற்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து பசியா இருக்கிறவங்களே, ஹல்லேலூயா, எந்த சோர்ஸும் இல்லை, இப்போ எந்த உதவியும் இல்லை, இப்போ யாரும் உதவி செய்கிற அளவுக்கு அங்கே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நீங்கள் என்கிட்ட வந்து எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். ஆமாம். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என்னிடத்தில் வந்து எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. ஆமாம். ஹல்லேலூயா. அங்கே இந்த அந்த 3 நாள் பிரசங்கம் பண்ணின பிறகு 3 நாள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. 3 நாட்களாக அவ்விடத்திலே அமர்ந்திருந்து அவர் சொல்லுகிறத கவனிச்சாங்க. 3 நாள் முடிந்த பிறகு அங்கே ஏதோ அரைகுறையாக சாப்பிடல, திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மீதியான துணிக்கையும் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம் தேவன் தம்மிடத்திலே வந்து தமக்கு செவி கொடுக்கிறவர்களை அவர் திருப்தியாய் நடத்துகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவை உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய நன்மைகளால் நிரப்பி அவர்களை திருப்திப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன கூட நீங்கள் பாருங்களேன், ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல். வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்திலே வந்து அவருக்கு செவி கொடுக்கிற சோத்திரம் அவருடைய சந்ததியை ஆவியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அவர் நிரப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? அவரிடத்துல வரணும். அவரிடத்துல வருகிற யாரும், அவருக்கு செவி கொடுக்கிற யாரும் இந்த மாதத்தில் நன்மைகளால் நிரப்பப்பட்டு திருப்தியாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் சரீரப்பிரகாரமான பசி, ஆகார தேவைகள், சோத்திரம் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது ஏதோ அரைகுறையா இல்லை, திருப்தியாக தருவார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் நல்லா சாப்பிட்டு கொழுமையானதை புசித்து புசிக்கத்தக்கதான கிரியை நிச்சயமாக அவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது சோத்திரம் ஆவிக்குரிய பசியையும் கர்த்தர்
மாற்றி அந்த ஆவிக்குரிய ஏக்கங்களையும் இந்த மாதத்தில் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதம் நம்ம எதிர்பார்த்திருக்கிற தேவைகளினாலே ஸ்தோத்திரம், அந்த சோர்ந்து போகிற அனுபவங்கள், நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னையே வருத்தி கொண்டு தன்னை ஒரு 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 தாழ்வு மனப்பான்மையோடு ஒரு மனநிலை, என்ன செய்ய போகிறோம், சோத்தினால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போன நிலையில் இருக்கிற நம்மை அவரிடத்துல வந்து அவருக்கு செவி கொடுக்கும்போது இந்த மாதத்தில் அளவில்லாத நன்மைகள் நம்மை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. எளியவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சிறுமைப்பட்டவன், நான் அடிமை போல நான் இருக்கிறேன், சோத்திரம், எனக்கு சோத்திரம் தலை நிமிர கூட சோத்திரம் முடியல, அவ்வளவு என்னுடைய சூழ்நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லி நம் மனதளவில் யோசித்தாலும் கர்த்தர் அதை அறிந்தவராய் என்னிடத்தில் வந்து எனக்கு செவி கொடுத்தார். இந்த மாதம் நன்மையால் நிரம்பியிருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் பார்க்கும்போது, என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 12வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது எழுந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் நம்மை நசுக்கின, ஒடுக்கின சோத்திரம், நம்ம மேலே ஒரு பெரிய பாரத்தை வச்சு நம்மளை ரொம்ப சோத்திரம், நம்முடைய இருதயத்தை உடைத்த அநேக காரியங்கள் சோத்திரம், அந்த காரியத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டு அகற்றும்படி, அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை ஏற்படுத்தும்படி அவர் எழுந்து அது எல்லாத்தையும் அகற்றிட்டு நம்மை சுகமாக இருக்க பண்ணுகிறாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சுகமாய் இருக்க பண்ணுகிறாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம அப்படி சுகமாக இருக்கணும்னா ஒரு காரியத்தை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்னென்னா, யோவான் 3வது நிருபத்தில் சொல்லுகிற 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா சோத்திரம் அவர் சொற்படி கேட்டு கொஞ்சம் நல்ல புஷ்டியாக வந்துடுச்சுன்னா சோத்திரம் நம்ம சுகமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம சுகமாக இருக்க முடியும். சோத்திரம் சுகமாய் சோத்திரம். நம்முடைய வேத சங்கீதத்தில் வாசிக்கிறது போல நம்முடைய அரண்மனைக்குள்ளே, அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் நிறைந்திருக்கிற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆத்துமா சரியாக வந்துருச்சுன்னா, என் ஆத்துமா சரியாக வந்துருச்சுன்னு சொன்னால், என் ஆத்துமா தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதாய், என் ஆத்துமா தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாய், என் ஆத்துமா தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திர தேவனை உயர்த்தக்கூடியதாக, தேவனை மட்டுமே உயர்த்தக்கூடியதாக மாற மாற ஸ்தோத்திரம் நம்மளுடைய சத்துருக்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்மை போராட்டத்தின் பாதையில் நடத்துகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி விடுவார். ஹல்லேலூயா.
எல்லா கசப்பு நிறைந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுவாராம். ஹல்லேலூயா. 72வது சங்கீதத்தில் 4-12 வசனங்களை வாசிங்களேன். 4ஆம் வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்களேன். நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம், இடுக்கண் செய்கிறவன் எங்கிருந்தாலும், இடுக்கமான காரியங்கள் எங்கிருந்தாலும் அதை என்ன பண்ணுவாரா? நொறுக்கி போற்றுவாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனத்தை வாசிங்களேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடுகிற சோத்திரம், ஒத்தாசையற்ற பலனற்ற சோத்திரம், அந்த சோத்திரம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மனுஷர்களை அவர் விடுவித்து சுகமாய் இருக்க பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் தனித்து வனவாசமாயிருக்கிற கர்த்தருடைய மந்தை நம்ம அதை என்ன பண்ணுறாரா? சுகமாக இருக்க பண்ணுகிறாரா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த மாதத்தில் சோத்திரம் நமக்கு இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தினால் எடை கட்டும்படி அவர் எழும்பி நமக்காக வழக்காடி நம்மை ரட்சிக்க அவர் கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம். சுற்றிலும் பிரச்சனையாக இருக்கிற சோத்திரம் காலங்கள், சுற்றிலும் நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றிலும் என்னால் முடியலங்கிற பரிதாபமான நிலைகளிலே சோத்திரம் கர்த்தர் எழுந்து நமக்காக அவர் வழக்காடி நமக்காக அவர் யுத்தம் செய்து நம்மை அவர் ரட்சிக்க கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பார்களே, அப்போது சோத்திரம் தேவன் சமூகத்தில் நம்முடைய ஆத்துமா தேவனை உயர்த்துவதற்கு அந்த முழுமையாய் அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்போது நிச்சயமாய் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் பார்க்கும்போது 102வது சங்கீதத்துக்கு வரும். 102வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பதினாலிருந்து வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறாரா? நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி, நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி திக்கற்றவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டு அதுக்கேற்ற பலனை நாம் பார்க்கும்படி செய்கிறார். அவன் நெடுநாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜெபங்கள் இந்த மாதத்தில் கேட்கப்படுகிறதை நாம் உணரப்போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ணுறதில்லை, அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கும் போது, நமக்கு அவர் பதில் செய்யும்போது, ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியின் ராஜாக்கள் அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஹல்லேலூயா
சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்க பாருங்க, எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம். என்ன, செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. ஆமென். எங்கேயோ எகிப்தில் நடந்த சம்பவம். ஆனால் நீங்கள் பாருங்கள், யோசுவாவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவங்களுடைய இருதயம் கரைந்து போயிடுச்சான். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். 9 வாசிங்க. 9 கூட வாசிங்க. உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எங்கள் இருதயம் கரைந்து போயிடுச்சு. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிடுச்சு. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். எவ்வளோ பெரிய மகிமையான கிரியை இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்க. சோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கும் போது, நீங்கள் கவனிங்க, அதே சம்பவத்தை யாத்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு சோத்திரம். யாத்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாங்களேன். 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவ்வளவாய் அவர்கள் சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். இங்கே கசந்து போன அனுபவம் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி மனுஷர்கள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கம், அவ்வளோ பெரிய கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? சோத்திரம். அவர்களுடைய சத்தம் எனக்கு, அவருடைய கூக்குரலின் சத்தனை கேட்டுச்சு. 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துக்கு வாசிக்கும்போது கொண்டு சேர்க்கும்படி இறங்கினேன். சோத்திரம். இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படிதான், அதான் முக்கியமான பாரு. அல்லேலூயா. அவர் கூப்பிட்ட சத்தம் எனக்கு கேட்டுச்சு. ஆமென். அல்லேலூயா. திக்கற்ற நிலையில் இருக்கிறார்கள். யார் உதவி செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. கூட்டணுமோ பெருசு தான், ஆனால் என்ன பண்ண முடியல, அவங்களால எதையும் செய்ய முடியல. சோத்திரம். அவங்க அப்படியே அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே என்ன செய்யறதுன்னு தெரியாத கசந்து போன அனுபவத்தில் சோத்திரம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அங்கே இறங்கினார். அல்லேலூயா. அவர் கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அங்கீகரித்ததுனால தான் மோசே அனுப்பினார். மோசே அனுப்பினதுனால கர்த்தர் செஞ்ச அந்த மகிமையான கிரியைகளை பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய இருதயமும் கரைந்து போயிடுச்சு. எல்லாருடைய தைரியமும் அற்று போயிடுச்சு.
தேவனே, உங்கள் தேவனே தேவனானவர் என்று சொல்லத்தக்கதான ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, அப்போ ஸ்தோத்திரம், தேவையாயிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய கிருபை செய்ய போகிறார். ஆமாம், நாம் அவரிடத்தில் வந்து அவருக்கு செவி கொடுத்து நம் ஆத்துமாவை முழுவதுமாக அவரை ஆராதிப்பதிலே நிறுத்தும்போது ஸ்தோத்திரம், நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் செவி கேட்க நம்ம இருதயத்தை ஊற்றி செபிக்கும் போது இந்த மாதம் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் ஒரு பதிலை செய்ய அவர் இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்வாராக, ஒரு பெரிய மாற்றத்தை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, அப்போது ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. ஹல்லேலூயா. நான் நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை பார்த்தேன். இந்த 153 அப்படிங்கிற ஒரு நம்பர். ஹல்லேலூயா. அந்த 153 நம்பரை ஸ்கொயர் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஸ்தோத்திரம் அதை ஒன்றா கூட்டும்போது எப்படி கூட்டினாலும் 153 தான் வருமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை வாசிச்சுட்டு அதை பார்த்து இதை வாசிச்சுட்டு ஸ்தோத்திரம், அந்த 9, 18 புள்ளி வச்சு கூட்டும்போது எப்படி கூட்டினாலும் அது 9 தான் வந்து நிற்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கர்த்தருடையது என்பதை எனக்குள்ள ஒரு உணர்வை நான் ஏற்படுத்தப்பட்டதை பார்த்தேன். ஹல்லேலூயா. நம்ம அவர் மறக்கிற தேவன் அல்ல, நம்ம விட்டு விலகிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை அவர் கவனித்து கேட்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறார். இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதித்து நம்மை சம்பூரணமாய் நம்மை நிரப்பி அவருடைய ஸ்தோத்திரம் கரம் நம்மை நடத்தப் போவதற்காக நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நம்ம முழங்கால் படிடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர தகப்பனே, நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு
யாராவது ஒருவர் சுருக்கமா செபிங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உடைய வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, உங்களுடைய சமாதானத்தினாலும் கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் ஆண்டவரே பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஆண்டவரே சகல ஞானத்தினாலும் நிதானத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நற்குணங்களினாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நீர் ஆச்சரியமாய் நடத்த தயவு செய்வீராக. எங்கள் தேவை உள்ளவர்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் தேவை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பூர்த்தி செய்ய நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னென்னத்திற்காக எல்லாம் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த மாதத்திலே செய்வீராக. இந்த மாதத்திலே செய்வீராக. எங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் ஒரு நிறைவான ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலன்களால் நிரப்பப்படுகிற மாதமாய் ஆண்டவரே மாறுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்திலே இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஆவியாத்மா சரித்தினாலுமே மகிமைப்படுத்த எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை இன்னும் நாங்கள் ஜெபிச்சு சோர்ந்து போய் விட்டுடாமல் தொடர்ந்து ஜெபிக்க அதனாலே நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தயவு செய்கிறார். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு ரத்தம் செய்யும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அறிவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.